இயேசுவுக்கே புகழ். என் அன்பு சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி ஒரு முக்கியமான செய்தியை உங்களுக்கு சொல்ல போகுது. அதுவும் வெறும் சீக்ரெட் தான். அந்த சீக்ரெட் என்னன்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், யூகிச்சிருக்கலாம், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்க போறீங்க. ஓகே, டிசம்பர் மாசம் தொடங்கினதுமே ஒரு மெல்லிய பூங்காற்று ஜில்லுன்னு நம்ம உடம்ப தொடும். நம்ம எவ்வளவோ டென்ஷனோட இருப்போம், ஓடுவோம். ஏன்னா இது ஒரு பரபரப்பான ஒரு காலம். டிசம்பர் மாசம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாம் எழுதுறத ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் வரும். டீச்சர்ஸ் எல்லாம் பரபரப்பா ஓடிட்டு இருப்பாங்க. வேலைக்கு போறவங்க ஐயோ எப்படி போக போறேனோ, ஏன்னா மழை காலம் வேற, இது மழையில நனைஞ்சிட்டு எப்படி நான் வேலை செய்ய போறேனோ அப்படின்னு ஓடிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த பரபரப்பான காலத்துல நான் சொன்ன அந்த ஜில்லுன்னு ஒரு பூங்காற்று நம்ம உடம்ப தொடும்போது அடி மனசுல இருந்து ஒரு சந்தோஷம் நமக்கு வரும். அந்த சந்தோஷம் என்னன்னே தெரியாது நமக்கு, ஏன்னா அவ்வளவு சந்தோஷத்தோட சூழ்நிலை வீட்டுல இருந்திருக்காது. பட் அந்த அடி மனசுல இருந்து வரக்கூடிய சந்தோஷம் ஒரு செய்தியை நமக்கு சொல்லும். அது என்னன்னு உட்கார்ந்து ஆலோசித்து பார்த்தா அது சொல்லும், எஸ் இது கிறிஸ்துமஸ் சீசன். எல்லாருக்குமே சந்தோஷமாயிடும். நமக்கு தெரியாமலேயே நமக்கு அந்த மகிழ்ச்சியை கடவுள் கொடுத்துருவாரு. கிறிஸ்துமஸ் சீசன், எல்லாரும் ரெடி ஆயிருங்க அப்படின்ட்டு. சரி, எல்லாருமே ரெடியா தான் இருக்கணும். நம்ம எப்படி ரெடி ஆகுறது கிறிஸ்துமஸ் சீசனுக்கு? இப்ப தவக்காலம்னா ஃபாதர்ஸ் சொல்லிடுவாங்க நமக்கு சர்ச்சிலேயே, ஜெபம் தவம் தானம். சோ அந்த 40 நாளுமே நம்ம ரெடி ஆயிடுவோம். ஜெபம் தவம் தானத்துல இருந்துட்டு எப்படி ஈஸ்டரை ஃபேஸ் பண்ணணும். ஆனா இந்த கிறிஸ்துமஸ் திருவருகை காலத்துல கிறிஸ்து பிறப்பு, இந்த பெருவிழாவை கொண்டாடுவதற்கு நாம் எவ்வாறு நம்மை தயார்படுத்துகிறோம்? சரிங்களா? சோ அதுக்கு பல வழிகள் உண்டு. நிறைய பேர் ஏழைங்களுக்கு நிறைய பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுப்பீங்க, அதெல்லாம் ஒரு விதம். நான் சொல்ல போற சீக்ரெட் வேற. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, அன்பு சொந்தங்களே, இந்த சேனலை தயவு செய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட பதிவை கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, என்ன சீக்ரெட் அது தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. சோ கிறிஸ்துமஸுக்கு நம்ம பல விதங்கள்ல ரெடி ஆயிடுவோம். புது ட்ரெஸ் வாங்கணும், என்ன புதுசா என்ன பலகாரம் செய்யலாம் அதை யோசிப்பாங்க. எப்படி என்ன மாதிரிப்பட்ட கேக்கு செய்யலாம் யோசிப்பாங்க. ஒரு சில இடங்கள்ல ஒயின் கூட தயார் பண்ண ரெடி ஆயிடுவாங்க. எல்லா தயாரிப்புகள் இருந்தாலும் இதுவே எல்லாமே உலக பிரகாரமான ஒரு தயாரிப்பு. ஆனா பிறக்க போகும் பாலன் இயேசுவுக்கு உண்மையிலேயே ஆன்மீக ரீதியா நம்ம என்ன தயாரிப்பு பண்றோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஸ்பெஷலா நம்ம வீடுகள்ல ஒரு பர்த்டே வந்துருது, நம்மளோட குழந்தைங்களுக்கு இருக்கலாம், இல்ல நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கலாம். யாருக்காவது ஒரு பர்த்டே நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்னா என்ன செய்வோம்? பர்த்டே கிஃப்ட் வாங்கி கொண்டு போய் கொடுப்போம். சோ பிறக்க போகும் இந்த மீட்பர் இயேசுவுக்கு, பாலன் இயேசுவுக்கு நம்ம என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறோம்? ட்ரெஸ் வாங்கி கொடுக்க போறீங்களா? இந்த கிஃப்ட்னு சொன்ன உடனே 3 பேர் நம்ம ஞாபகத்துக்கு வருவாங்க. 3 அரசர்கள் விண்மீன் வழி நடத்தி அவங்கள கொண்டு போச்சு பாலன் இயேசுவை பாக்குறது. 3 பேரும் சும்மா கையை வீசிட்டு எல்லாம் ஒண்ணும் போகல. அவங்க கிஃப்ட் வாங்கிட்டு போனாங்க. விலை மதிப்பு மிக்க கிஃப்ட கொண்டு போனாங்க. கோல்ட், மர், பிராங்கின்சன்ஸ், பொன், தூபம், வெள்ளை பூளம். வெள்ளை பூளங்கிறது விலை மதிப்பு மிக்க ஒரு சென்ட், எம்பால்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்ட். சோ நம்ம பிறக்க போகக்கூடிய இந்த பாலனுக்கும் நாமளும் கிஃப்ட் வாங்கிட்டு போலாமா? சரி, என்ன கிஃப்ட் வாங்கலாம்? ட்ரெஸ் வாங்கலாமா? இல்ல. இந்த அரசர்கள் கொண்டு போன கிஃப்ட் வாங்கலாமா? தங்கம் வாங்கலாமா? யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இப்போ தங்க விலை போற போக்குது. அது வேண்டாம். நம்ம வேற அவர்கள் கொண்டு போன அந்த பரிசை விட விலை மதிப்பு மிக்க பரிசை நமக்கு கொடுக்க முடியும். அது என்ன பரிசுனா நம்மளுடைய சிறிய சிறிய ஒருத்தல் முயற்சிகள். ஒருத்தல் முயற்சிகள் அப்படின்னா என்ன? அது 60 வயசு 70 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தெரியும். சின்ன வயசுலயே அவங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க ஜபந்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப இருக்கிற நமக்கு எல்லாம் அதிகமா தெரியாது. ஸ்பெஷலி நம்ம வீட்டுல இருக்க சிறுவர்களுக்கு அதை பற்றி ஒரு புரிந்துணர்வே கிடையாது. அப்ப பெரியவங்க நாம தான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், பழக்கப்படுத்தணும். ஏன்னா இன்றைய சிறுவர்களும் வாலிபர்களும் தான் நாளைய கத்தோலிக்க திருச்சபையின் தூண்கள். இவங்க தான் பரம்பரையான நம்மளோட விசுவாசத்தை அவங்களுக்குள்ள பிள்ளைங்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடியவர்கள். சோ அவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. இப்ப இந்த ஒருத்தல் முயற்சிகளை பற்றி பார்க்கலாம். ஒரு செயலை எனக்கு செய்யணும்னு தோணுது,
ஆனா நான் கடவுளுக்காக அதை செய்யாம நான் விடுவேன். சோ இதை செய்யாம விடக்கூடிய இந்த செயலை பிறக்க போகக்கூடிய பாலன் இயேசுக்கு ஒப்பு கொடுக்கிறது. இதுதான் நான் சொல்லக்கூடிய இந்த ஒருத்தல் முயற்சிகள். இப்ப சிறுவர்களை எடுத்துக்கிட்டோன்னா அவங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ புக்கை விரிக்கும் போது ஒரு டெம்டேஷன் வரும், நான் இப்ப செல்போனை எடுத்து அதுல ஒரு வியூ பார்க்கணும் அப்படின்னுட்டு. சோ அந்த வியூ பார்க்கணும், அந்த செல்போனை நோண்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க அந்த செயலை நான் தடுக்கிறேன். அப்ப அது தடுத்தல் அது அந்த குழந்தைக்கு ஒரு ஒருத்தல் முயற்சி ஆகிறது, ஒரு தவம் ஆயிருது, ஒரு நல்ல ஒரு செயலாகிறது. சோ ஒருத்தல்னு சொல்லும்போது இங்க ஒரு நல்ல செயலை நம்ம செய்ய வேண்டியதுதான். இப்ப பெரியவங்க நீங்க என்ன செய்வீங்க, வீட்டுல கணவன் சத்தம் போடும்போது மனைவிக்கு எதிர்த்து கேட்கணும்னு தோணுது. சோ அதை எதிர்த்து கேட்கக்கூடிய அந்த குவாலிட்டியை அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. இல்லைன்னா கண்ட்ரோல் பண்ண பிறக்க போகக்கூடிய பாலன் இயேசுவுக்கு நான் இதை ஒப்பு கொடுக்கறேன். இப்படி சிறிய சிறிய செயல்கள் நம்ம செய்யும் போது அது பெரிய பெரிய செயலாக மாறும். சோ இந்த பெரிய செயல் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய வேலைக்கு போறவங்க அவங்க என்ன செய்யலாம், பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பஸ் வர்றதுக்கு லேட் ஆகுது. சோ லேட் ஆகும்போது டென்ஷன் ஆகுது, எரிச்சல் வருது, கோபம் வருது, எல்லாமே வருது. இந்த ஒரு செயலை என் மனசுல தோன்றக்கூடிய இந்த ஒரு செயலை பிறக்க போகும் பாலன் இயேசுவுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசா நான் பொறுத்து கொள்றேன். சோ அந்த ஒரு செயலா மாறுது. இது ஒரு கல்லுல 2 மாங்காய் சொன்னேன் இல்லையா, இது ஒரு மாங்காய். அந்த 2வது மாங்காய் என்னது, எஸ் இப்போ கிறிஸ்துமஸ் சீசன்ல வீடுகள்ல கிரிப்பு வைப்போம், குடில் வைப்போம். அதே மாதிரி அன்பியங்கள்லயும் கிரிப்பு வைப்பாங்க, பங்குல சர்ச்சிலையும் குடில் வைப்பாங்க. சோ அந்த குடிலுக்கு ஒரு பெரிய புல்தரை அவங்க ரெடி பண்ணுவாங்க. நிறைய கிரிப்புகளுக்கு புல்தரை ரெடி பண்ணுவாங்க, செயற்கையா ரெடி பண்ணுவாங்க, இயற்கையாவும் அவங்க தூக்கி கொண்டு போய் வைப்பாங்க. இப்ப நாம என்ன செய்யலாம், இதுக்கு நான் சொன்னல அந்த சின்ன 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 ஒருத்தல் முயற்சிகள். இப்போ நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு பெரியவர்களும் சேர்ந்துட்டு சொல்லுவோம், நீ ஒவ்வொரு முறையும் ஒரு உரைத்தல் முயற்சி நீ செய்யும் பொழுது ஒரு நாளைக்கு எத்தனை நீ ஒருத்தல் முயற்சி செய்திருக்கிற, சோ அதுக்கு ஒவ்வொரு ஒருத்தல் முயற்சிக்கும் ஒரு 1/4 டீஸ்பூன் ஒரு தானியத்தை எடுத்து சேர்த்து வை. அதை நம்ம முளை கட்டணும். சோ அந்த தானியம் என்னன்னா யூஸ்வலா சிறுதானியம், ராகி கம்பு, இதெல்லாம் சீக்கிரமா முளைக்கக்கூடிய பொருட்கள். இதுவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, வேற சில வீடுகள்ல கடுகு யூஸ் பண்ணுவாங்க. சோ ஏதோ ஒரு சிறுதானியம் ஒவ்வொரு ஒருத்தல் முயற்சிக்கும் ஒரு 1/4 டீஸ்பூன் இந்த சிறுதானியத்தை எடுத்து ஒரு பவுல்ல போட்டு சேர்க்கலாம். ஒரு குடும்பத்துல அப்பா அம்மா குழந்தைகள் இருக்கோம்னா எல்லாரும் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு ஒவ்வொரு ஒருத்தல் முயற்சிக்கும் கால்குலேட் பண்ணி நீங்க போய் அதை எடுத்து போடுங்க. சோ இதை எடுத்து போடும்போது என்ன ஆகுது, ஒரு பவுல் நிறைய உங்களுக்கு கடைசியில வந்துடும். ஆக்சுவலா இந்த பதிவு நான் லேட்டா தான் உங்களுக்கு கொடுக்குறேன், 7:30 கொடுத்திருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். இந்த 2 வாரத்துல உங்களையே நீங்க ரெடி பண்ணிக்கலாம். சோ இந்த சிறுதானியத்தை என்ன செய்யணும், ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு ட்ரேல கொஞ்சமா மணல் வச்சு தூவி போட்டுட்டோம்னா நீங்க குடிலுக்கு ரெடி பண்ணிட்டு புல்தரை தயாரிக்க தேவைப்படும் போது இது ரெடி ஆயிடும். சோ பசும்புல் தரை இது செயல் வடிவத்துல நம்ம கொண்டு போய் பிரசன்ட் பண்றோம். சோ ஒரே கல்லுல 2 மாங்காய். ஒன்று உன்னுடைய டெம்டேஷனை கண்ட்ரோல் பண்ணி அதை பாலன் இயேசுவுக்கு நீ ஒரு வாடாத விலைமதிப்பு மிக்க ஒரு பரிசா கொடுக்கிறது. 2வது அந்த செயலையே, அந்த ஒருத்தல் முயற்சியே செயல் வடிவத்துல இந்த புல் தரைய ஒரு பசும்புல் தரையா கொண்டு போய் பிரசன்ட் பண்ணக்கூடியது. புரிஞ்சிச்சா உங்களுக்கு நான் இப்ப என்ன சொன்னேன்னு? ஒரே கல்லுல 2 மாங்காய். இதுதான் நான் சொல்ல வந்த சீக்ரெட். சோ நம்ம குழந்தைங்களையும் நம்மளையும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைங்களையும் சொல்லி ரெடி பண்ணலாம். செயல் வடிவத்துல கடவுளுக்கு பிறக்க போகக்கூடிய மீட்பர் இயேசுவுக்கு நம்மால் முடிந்த ஒரு மிகப்பெரிய பரிசு. அடுத்ததா என்னன்னா, நம்ம கிறிஸ்துமஸ்க்கு ட்ரெஸ் வாங்குவோம். ஒரு சிலர் ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்குவாங்க. சோ 2000, 3000, 10,000, 1 லட்சம் வரைக்கும் அவங்க ட்ரெஸ் வாங்க போகலாம். நீங்க என்னதான் இவ்வளவு வாங்கினாலும் அதுல ஒரு சிறு பகுதியை குறைங்களேன் தயவு செய்து. இப்ப 1000 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் வாங்க போறீங்கன்னா அது 900 ரூபாய்க்கு நீங்க ட்ரெஸ் வாங்கிக்கோங்க. அந்த மீதி 100 ரூபாயை உங்க அக்கம் பக்கத்துல உள்ள ஏழைங்களுக்கு கொடுக்கலாம். நான் ஏழைகள்னு சொல்லும் போது நீங்க அக்கம் பக்கத்துல தேடுவீங்க, உங்க அன்பியத்துல தேடுவீங்க, இல்ல உங்க பங்குல போய் தேடுவீங்க, இல்ல தெருவுல கூட நீங்க தேடலாம். ஆனாலும் உங்கள் சொந்தத்திலேயே, உங்கள் குடும்பத்திலேயே ஒரு சிலர் ஏழைகளா இருப்பாங்க, நாள்பட்ட நோயில இருப்பாங்க, வருமானம் இல்லாம இருப்பாங்க, அன்றாட சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க.
அவர்களும் ஏழைகள் தான், அவர்களுக்கும் நீங்க கொடுத்து உதவலாம் இந்த 100 ரூபாய. அன்பு மக்களே, இந்த பதிவுல மிகவும் விசேஷமா நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புவது நம்மளோட அண்டை நாடான ஸ்ரீலங்கா. அந்த மக்கள் இந்த புயல்னால மிகப்பெரிய பேரழிவு சந்திச்சிருக்கிறாங்க. உயிரிழப்பு, பொருள் இழப்பு, நிலச்சரிவு, வெள்ளம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கஷ்டத்துல அந்த மக்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல நம்மளாலான உதவியை செய்வோம். அவர்களுக்கும் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இப்ப இந்த காணொலியை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜெபம் செய்திடலாமா? வாங்க, கண்களை மூடி ஜெபிப்போம். பரமண்டங்களில் வீட்டிற்கும் எங்கள் நல்ல பரமபிதாவே, மேலான நாமத்தை வாழ்த்தி போற்றி ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நல்ல தருணத்தை தந்த தேவனுக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. இந்த கிறிஸ்துமஸ் சீசனுக்கு பிறக்க போகும் பாலன் இயேசுவை நாங்கள் வரவேற்பதற்கு, அவரை மகிழ்ச்சி படுத்துவதற்கு தேவையான செய்தியை இந்த காணொளி மூலமாக தேவன் எங்களுக்கு தந்ததற்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. எங்களான சிறிய சிறிய முயற்சிகள், சிறிய சிறிய ஒருத்தல் முயற்சிகளை செய்ய தேவையான ஞானத்தையும் சகிப்புத்தன்மையையும் பொறுமையையும் தேவன் தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம் அப்பா. சிறிய குழந்தைகளை ஆசீர்வதியும், வாலிபர்களையும் பெரியவர்களையும் தேவன் ஆசீர்வதிக்க மன்றாடுகின்றேன். என் நல்ல பிதாவே, எங்கள் அண்டை நாடான இந்த ஸ்ரீலங்கா நாட்டிலே அவதியுறும் ஒவ்வொரு மக்களையும் வலக்கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அவர்கள் துன்ப நேரத்திலே அவர்களுக்கு ஆறுதலாக இரும் தந்தையே. நீரே சொல்லியிருக்கிறேன், உன் துன்ப வேளையில் என்னை நோக்கி கூப்பிடு, உன் கூக்குரலுக்கு நான் செவிசாய்ப்பேன் என்று. இந்த ஏழை மக்களுக்கு பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் தேவன் தொட்டு ஆசீர்வதியும் அப்பா. அவர்கள் தேவைகளை நீர் பூர்த்தி செய்ய வேண்டுமாய் மன்றாடி ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்பு சொந்தங்களே, இது ஒரு பயனுள்ள காணொலியா இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கும் இந்த கிறிஸ்துமஸ் சீசன் ஒரு நல்ல பயனுள்ள சீசனாக இருக்க வாழ்த்துகிறேன். God bless you.